தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டி அருகே அரசு பேருந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டி அருகே அரசு பேருந்து விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதையடுத்து அந்த பகுதியில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செல்வராஜ். தற்போது ராமையன்பட்டி அருகே அரசு பேருந்து விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். தற்போது அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? விபத்து எப்படி நிகழ்ந்தது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வினோத். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் அருகே உள்ள ராமையன்பட்டி சிவாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ். இவருக்கு வயது 63. இவர் இன்று சிவாஜி நகர் பகுதியில் சாலையை கடக்க முயன்ற போது திருநெல்வேலியிலிருந்து சங்கரன் கோவிலை நோக்கி சென்ற அரசு பேருந்து அவர் மீது மோதிய நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் அந்த அரசு பேருந்து நிலை தடுமாறி அருகில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து சிவாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆத்திரமடைந்து மானூரில் இருந்து திருநெல்வேலியை நோக்கி வந்து கொண்டிருந்த நகர அரசு பேருந்தின் முன் பகுதி உள்ள கண்ணாடியை பொதுமக்கள் அடித்து உடைத்தனர். இதைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் அடிக்கடி அரசு பேருந்துகள் வேகமாக செல்வதன் காரணமாக விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக பல முறை மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்திடம் பல முறை தாங்கள் புகார் கொடுத்தும் அந்த நிர்வாகம் என்பது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் திருநெல்வேலியிலிருந்து சங்கரன் கோயிலுக்கும் சங்கரன் கோயிலிருந்து திருநெல்வேலிக்கும் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் சங்கரன் கோயிலிருந்து திருநெல்வேலிக்கு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே ரஸ்தா பகுதியிலும், அதே போல் திருநெல்வேலியிலிருந்து சங்கரன் கோயிலை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் மற்றும் வாகனங்களும் தச்சநல்லூர் பகுதியிலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலையாக நிலவி கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து போலீசாரும் பொதுமக்களிடையே தன்னுடைய பேச்சுவார்த்தை துவங்கிய போது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. என்றால் தொடர்ந்து இது போன்ற விபத்துக்குள்ளாகும் காரணமாக இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சாலையில் நடப்பதற்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருப்பதாகவும் அரசு பேருந்துகளில் அடிக்கடி இந்த CLR என சொல்லக்கூடிய தற்காலிக ஓட்டுநரை கொண்டு இயக்கக்கூடிய இந்த சூழ்நிலை தான் இது போன்ற ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். வினோத், அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.